நான் ஞாயிற்றுக்கிழமை அதுமா போர் அடிக்குது, ஒரு இழிச்சா வாங்கினு வந்து மாட்ட மாட்டானே. ஏய் மாட்டினாண்டா ஒருத்தன். கணேஷே வா 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 வந்துட்டான். மாட்டினான் அவளுக்கு ஒருத்தன். சொல்லா என்னடா ஆளை பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருக்கிற போல. அப்படிலாம் இல்ல, டெலிவரி வேலை பார்த்துன்னு ஃபுட் டெலிவரி இல்ல, அந்த வேலை தான் பார்த்துன்னு உன்னதான் பார்க்கவே முடியல. நான் இங்கதான்டா வந்து போயிட்டு இருக்கேன். என்ன சரிண்ணா டெலிவரி வேலைனா வண்டி ஏதாவது ரிப்பேர்னா ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ மக்கர் பண்ணு. அதான் புது வண்டி எடுத்துடலான்னு ஒரு ஐடியால இருக்கிறேன். சூப்பர்ரா, புது வண்டியா? என்ன வண்டி இருக்கு போறா? என்ன டெலிவரி வேலை தானே பாக்குறோம், மைலேஜ் தர மாதிரி வண்டி ஏதாவது பார்க்க வேண்டியதுதான். சூப்பர் சூப்பர். ஆமா அப்படிதான் எடுக்கணும், அப்பதான் வண்டி நல்லா இது வரும். அப்புறம் என்ன எவ்வளவு பட்ஜெட்டு? பட்ஜெட்டு பாத்துக்கலாம், இஎம்ஐ தான் போட போறேன். என்னண்ணா இஎம்ஐ எல்லாம் போடாதடா. ஏன் அப்படி சொல்ற? ஆடா பாவி, நிறைய பேர் பண்ற தப்பே தான்டா, இஎம்ஐ போடாதடா. அப்படி போடாதான் எடுக்க முடியும், இப்ப இருக்கிற நிலைமையில நெட் கேஷ்ல எடுக்க முடியுமா? அப்படி கிடையாது, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இப்ப நீ இஎம்ஐ போடுற வச்சுக்கேன், உனக்கு வந்து மாசம் ஒரு 3500 ரூபாய் 4000 ரூபாய் கட்டுற மாதிரி வந்துடும். ஆமா வந்துருமா? நீ போயிட்டு வர பெட்ரோலுக்கு ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய் ஆகும். டெய்லி ஒரு 100 ரூபாவே போடுறேன்னு வச்சுக்கேன். டெலிவரி வேலை ஓகே, நீ சும்மா ஒரு இதுக்கு வச்சுக்கோ, 100 ரூபாய் போடுறேன்னே வச்சுக்கேன். 6500 ரூபாய் ஆகுது. அந்த 6500 ரூபாவை சேர்த்து வச்சுக்கினே வந்தா நீ சொந்தமாவே வண்டி வாங்கிடலாம்டா, இஎம்ஐ இல்லாம. யோசிக்கிறோம். ஆமா ப்ரோ. உனக்கு நாளைக்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருதுப்பா, காசு தேவைப்படுது, என்ன பண்ணுவ? உனக்கு ஒரு 3500 ரூபாய் ஏதோ செலவு வருது. ஆமா. நீ இஎம்ஐ கட்டுவியா இல்ல எமர்ஜென்சி அந்த காசை கட்டுவியா? ஆமா நான் கட்டுதேண்ணா, அந்த நேரத்துல கேச கேட்டா கூட அவனும் கொடுக்கவும் மாட்டான். எமர்ஜென்சிக்கே கட்டிட்டே வச்சுக்கோ, இஎம்ஐக்கு கட்ட முடியாது. ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. அப்படியே ஒரு 2 மாசம் நீ கட்டாம விட்டானா என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு வருவான், வண்டியை தூக்குவான், அது 4 பேர் சுத்தி பார்ப்பானுங்க, அசிங்கமா போயிடும். நார்மலா ஒரு பைக் எடுக்கிற ஒரு 1 லட்சத்துக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோ, இஎம்ஐ கட்ட நீ 1.5 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். உன்கிட்ட இருந்து எவ்வளவு காசு அவன் புடுங்குறான்னு நீ யோசிச்சு பாரு. ஆமாண்ணா, இன்னில இருந்து சேர்த்து வாங்குறேன், 2 வருஷம் அந்த டப்பா வண்டியை ஓட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி இப்படி சேர்த்து வச்சுட்டு வச்சுக்கோ, நல்ல பைக் வாங்கு, இஎம்ஐ இல்லாம நிம்மதியா இரு. சரியா? என்ன பாரு, ஜம்முன்னு இரு. அதை விட்டு இஎம்ஐ எல்லாம் கட்டினா நடுவுல நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்டா. என்ன பாரு குழப்பியாச்சு. ஓ ஆமாண்ணா, சொல்றதுனா கரெக்ட். எவன் வாங்கிட்டே கேட்டானா அவனாலதான் இங்க இஎம்ஐ வாங்கு, அங்க போய் வாங்கு, இந்த கட்டு அங்க கட்டு கம்மியா இருக்கும் இங்கம்மியா இருக்கும்னு சொல்லி இப்பதான் பண்ணுவானுங்க. உன்னை பார்க்காம போயிட்டுனா பார்த்தனால தான் சூப்பர் ஐடியா கொடுத்துக்கிறேன். நீ தெய்வனா, நீ தெய்வனா. அது போயிட்டு போறேன், வேலை செய்யறேன், காசு சேர்க்கறேன், வண்டியை வாங்குறேன், எத்தனை உங்ககிட்ட காட்டுறேன். ஊப்பர்றா பாருண்ணா, நீ பாருண்ணா. உன் வண்டியை தூக்கி போறான் பாருண்ணா. ஏன் வண்டியா? எவன்டா அவன் என் வண்டியை தூக்கின்னு போறான்? 3 மாசமா இஎம்ஐ கட்டலன்னா வண்டியை தூக்கத்தாங்க செய்வாங்க. என்னது இது? நீ எனக்கு ஐடியா கொடுத்துருந்த, நீ இவ்வளவு நேரம் பேசினதை கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா நடுவுல என்ன பாருன்னு சொன்ன பத்தியா, அவனை மன்னிக்கவே மாட்டேன்டா. உன்னை எதை வச்சு நான் சொன்னேன் என்ன பாருன்னு? 2 மாசமா இஎம்ஐ கட்ட முடியல, எவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன பாரு அப்படின்னு சொன்னேன்டா. ஒன்னு இனிமே என் வாழ்க்கையில கல் எடுக்கிறானா?